வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெடரல் பேங்க்கில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம். அது வந்துடுச்சு. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, நம்ம மொபைல் மூலியமாகவே எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸி தான், உடனே பண்ணிடலாம். வாங்க எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம கிரெடிட் கார்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அந்த கிரெடிட் கார்டு வந்துடுச்சு. அது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டு, உங்களுக்கு கிரெடிட் கார்டு டீட்டெயில் எல்லாமே போட்டுருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டுன்னு போட்டிருக்கு. ஃபெட் மொபைல் இருந்தால் ஃபெட் மொபைல் மூலமாக அந்த கியூஆர் கோடை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து கால் அந்த ஐவிஆர் ஃபோன் நம்பர் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபோன் நம்பர் மூலிமா போகலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் எடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எடுத்துக்கணும், ஓகேவா? எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த ஐவிஆர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 04842694 போட்டுக்கலாம். 4 போடலாம், 5 போடலாம். நான் வந்து 4 போட்டுக்கிட்டேன். 94 கடைசியில் /5 போட்டு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வந்து 4 போட்டுக்கிட்டேன். நீங்களும் 4 போட்டுக்கோங்க. 4 போட்டு சப்போஸ் எடுக்கலாம், அந்த இடத்துல 5 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கரெக்டாக அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பாருங்கள் லைவாக அவுட் ஸ்பீக்கர் போட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு +1 தமிழ் இல்லை இங்கிலீஷில் கேட்குது, ரெண்டாவது ஹிந்தி கேட்குது, மூணாவது மலையாளம் கேட்குது. தமிழ் கேட்குமான்னு பார்த்தேன், தமிழ் கேட்கல. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கிலீஷ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ்லேயே போயிருங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா அமைச்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து மூணாவதாக கிரெடிட் கார்டு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 3 ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது நம்பரு 3 ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே 3 அமுத்துனதுக்கப்புறம் ரெண்டாவது அதர் கிரெடிட் கார்டு சைஸ்னு ரெண்டாம் நம்பர் அமுத்தணும். ரெண்டாவது நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எம்பியில் உள்ள போகிற மாதிரி இருக்கும். 2 அமுத்திக்கோங்க. உங்கள் கிரெடிட் கார்டோட கிரெடிட் கார்டு கடைசி 4 நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதாவது டேட்டு, மந்த்து, இயர் 3 அப்படியே சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அதையும் போட்டுக்கோங்க. Press 1 for card activation and PIN setting. Press 2 for card related information. Press 3 for switch on or off various features of your card. Press 4 for closure of credit card. Press 9 to speak with a customer service executive. Press 1 to activate your credit card. Press 2 to reset your existing PIN. Press 1 if you have received a physical card. Press 2 if you have not received your card. Press 1 Press 1. Please enter your credit card expiry date in MMYY format. உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டு மாதமும் வருஷமும் Please போடுறத enter பார்த்து your desired 4-digit PIN. இப்போ வந்து நீங்கள் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். Please re-enter the PIN. இப்போ மறுபடியும் அதே பாஸ்வேர்டை போடுங்க. You have successfully changed your PIN. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக ஏடிஎம் கார்டுக்கு கிரெடிட் கார்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏடிஎம் மெசேஜ் போகாமல் நம்மளே ஈஸியாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மெசேஜில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து நீட்டாக வந்திருக்கும். பாருங்க, நான் அதில் காமிக்கிறேன். எனக்கு வந்து மெசேஜ், அதாவது நீங்கள் பின் செட் பண்ணதுக்கப்புறம் பின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி மெசேஜ் கீழே பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஆஸ்பின் ஒரு ஆக்டிவேட்டில் சக்ஸஸ்ஃபுல் பின்னு வந்துடுச்சு. அவ்வளோ நம்பர்களே நம்ம கிரெடிட் கார்டு பின் வந்து வீட்டிலேருந்து மொபைலில் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க பிடிச்சி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்